ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, நெஞ்சழுத்தம் கொண்ட நெருப்புக்கோழி. நெஞ்சழுத்தம் கொண்ட நெருப்புக்கோழி இல்லை அப்படின்னு சொன்னால் திமிரு பிடித்த தீக்கோழி என்று சொல்ல கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். அது என்ன நெஞ்சழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நமக்கு நினைக்க தோன்றலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் காசு காணாமல் போயிருக்குது, அந்த காரியத்தை நீ ஏன்ட்ட இருந்து மறைச்சிருப்ப அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், கேட்டிருக்கலாம். அப்படி தானே? என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் பணம் காணாமல் போயிருக்குது, நீ ஏன்ட்ட இருந்து என்ன செஞ்சுட்ட, மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். நெஞ்செழுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பிறரை பற்றியோ நாம் செய்யக்கூடிய செயலின் விளைவை பற்றியோ அக்கறை காட்டாத பிடிவாத குணத்திற்கு பெயர்தான் நெஞ்செழுத்தம். எப்படி? பிறரை பற்றியோ நாம் செய்யக்கூடிய செயலின் விளைவை குறித்தோ அக்கறை காட்டாத பிடிவாத குணமே நெஞ்செழுத்தம். இந்த தீக்கோழியின் வாழ்க்கையிலிருந்து தீவிரமான உலக வாழ்க்கையில் ஓடுகிற நமக்கு ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? ஜெப சிந்தனையோடு கூட இந்த நாளின் தியான பகுதிக்குள்ளாக நாம் என்ன செய்வோம், கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான அஸ்தமன ஆராதனை வேளைக்காக நன்றி. அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலும் கூட ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிற நாங்கள் இந்த ஆகாயத்து பறவைகளுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தாவே, என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற படிப்பினை இந்த நாளில் நாங்கள் படித்துக்கொள்ள இருக்கிறோம். ஆவியான தேவன் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நம்முடைய தியானத்திற்காக புலம்பல் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். புலம்பல் எரேமியா எழுதின புலம்பலின் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியைப் போல குரூரமாயிருக்கிறாள். எரேமியா புலம்பிய ஒரு புலம்பல். என்ன புலம்புறாரு? வனாந்திர தீக்குருவியைப் போல வனாந்திர பயணம் மேற்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் குரூரமாக கொடூரமாக இருக்கிறார்கள். குரூவல், கொடூர தன்மையுள்ள ஒரு ஜனங்களாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எரேமியாவின் வேதனை பாடலை இங்கே நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படி என்ன கொடூர குணம் தீக்குருவியிடம் இருக்கிறது? அதே குணம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்பட்டதாக எரேமியா சொல்லுகிறார். அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தீக்குருவியின் குணம் காணப்படுமே. அதை நாம் எவ்வாறு இனம் கொண்டு கொள்வது என்பதைத்தான் என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். அதை குறித்து தெரிந்து கொள்ளும் முன்பாக தீக்குருவியோட பொதுவான சில குணாதிசயங்களை நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். இந்த நெருப்புக்கோழி என்கிற தீக்குருவி பறவை இனங்களில் மிக பெரிய உயிரினம். நீளமான கழுத்து இருக்கும். நீளமான கழுத்தையும் கால்களையும் கொண்ட ஒரு உயிரினமாக இந்த நெருப்புக்கோழி அறியப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இதோட எடை பார்த்தீங்கன்னா 63 கிலோ முதல் 145 கிலோ வரை எடை உள்ள ஒரு பறவை இனமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 அடி உயரம் வளரக்கூடியது. அதாவது 2.5 மீட்டர். மனிதர்கள் அதிகபட்சமாக 6 அடி வரை கூட நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். 8 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு உயர்ந்த பறவை இனமாக இது என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நெருப்புக்கோழியோட கால்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீண்ட கால்கள். நமக்கெல்லாம் எத்தனை விரல் இருக்குது? 5 விரல். வேதாகமத்தில் ஒரு மனுஷனுக்கு
24 விரல்கள் இருந்ததாக வேதம் பதிவு செய்கிறது. கையில் 6 6 12, காலில் 6 6 12, 24 விரல்கள் இருந்ததாக வேதாகமும் பதிவு செய்கிறது. ஆனால் இந்த நெருப்பு கோழிக்கு எத்தனை விரல் இருக்குதான்? 2 விரல்கள் தான் இருக்கிறது. சரி, இந்த நெருப்பு கோழியை குளிர் பிரதேசத்தில் எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இறைச்சிக்காகவும் தோல் பொருட்கள், அலங்கார பொருட்கள் தயாரிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, குளிர் தேசத்தில் இந்த நெருப்பு கோழி என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. சரி, இந்த நெருப்பு கோழி எதை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அசைவமா சைவமா அப்படின்னு கேட்டால், இது அசைவமும் சாப்பிடுது சைவமும் சாப்பிடுது. தாவரங்களை சாப்பிடுகிறது, விலங்குகளை சாப்பிடுகிறது, கிழங்குகள், இலைகள், பழங்கள், வெட்டுக்கிளிகள், பூச்சி, பல்லி, ஊர்வன எதையுமே விடுறதில்லை. எல்லாத்தையும் வளைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு பறவை இனமாக இது என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நெருப்பு கோழியோட ஆண் இனம் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்திலும், பெண் இனம் பழுப்பு நிறத்திலும் இருப்பதாக நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இவ்வாறு சில பொதுவான தகவல்களை நாம் என்ன செய்கிறோம், நெருப்பு கோழியை குறித்து அறிந்து கொண்டோம். சரி, இந்த நெருப்பு கோழியை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? சற்று நாம் யாவரும் நம்முடைய கவனத்தை யோபுவின் புத்தகத்திற்கு வாசிக்க கேட்ட வேத வாக்கிய பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புத்தகம் 39வது அதிகாரம். யோபுவின் புத்தகம் 39வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 39 13வது வசனத்தை வாசிக்கிறேன். தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம். இந்த தீக்குருவிகளோட வாழ்க்கையிலிருந்து 3 பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். 3 பாடம். அதன் முதல் பாடத்திற்கு ஆதாரமாக 13வது வசனத்தை பாருங்க. தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் எதுக்கு சமானமா? நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம். அப்போ முதல் பாடம், ஓடுற ஓட்டம் எதுக்கு சமமாக இருக்குதா? எதுக்கு சமமாக இருக்கிறது? பறப்பதற்கு சமமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ட்ரெயினில் போகிறதும் ஃப்ளைட்டில் போகிறதும் ஒன்றா இருக்க முடியுமா? இது ஓடுற ஓட்டம், அது பறக்கிறது. வேகம் எவ்வளவாக மாறுபடுகிறது. இந்த தீக்குருவியின் ஓட்டமானது நாரை பறக்கிறதற்கு சமானமாக இருக்கிறது. ஓடுகிற ஓட்டம் பறப்பதற்கு சமானம். முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தீக்குருவி எப்படி ஓடும் அப்படிங்கிற சில காரியத்தை, தீக்குருவியோட ஓட்டத்தை குறித்து நாம் சில காரியங்கள் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீக்குருவி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து 45 நிமிடங்கள் என்ன செய்யும், அதால் ஓட முடியும். ஸ்லைட் ஆன் பண்ணுங்கம்மா. எப்படி ஓடும் அப்படின்னு சொன்னால், மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. எப்படி ஓடும்? மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்தில் 70 கிலோமீட்டர் தூரத்தை அவைகளால் என்ன செய்ய முடியும், கடந்து போக முடியும். தொடர்ந்து 45 நிமிடங்கள் அவைகளால் ஓட முடியுமா? 70 கிலோமீட்டர் வேகத்தில் 45 நிமிஷம் ஓடினா எவ்வளோ தூரம் கடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 52லேருந்து 55 கிலோமீட்டர் கடந்துடலாம். கிட்டத்தட்ட நம்ம மதுரையிலேருந்து திண்டுக்கல் தூரத்துக்கு போய் சேர்ந்துடும். எவ்வளோ நேரத்தில்? 45 நிமிஷத்தில். 45 நிமிஷத்தில் அது என்ன செய்யும், இவ்வளவு தூரத்தை என்ன செய்யும், கடந்து போய்விடும். அது மாத்திரமல்ல, பிறந்து 1 மாதமான தீக்குருவி பார்த்தீங்கன்னா மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் என்ன செய்யுமா, ஓடுமா. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும் பாருங்க. சும்மா சொல்லலை, பறக்கிறதுக்கு சமானம் என்று சொன்னாங்களே, அதற்கு அர்த்தம் என்ன? இவ்வளவு வேகமாக ஓடுவதனால தான் அதை அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வேறு இருக்குது, சிறகுகளில் உள்ள ஒட்டகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறகுகளில் உள்ள ஒரு ஒட்டகம் என்று சொல்லி இந்த நெருப்பு கோழியை குறித்து ஒரு தகவல் சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. சரி, நமக்கு என்ன பாடம்? ஓடுற ஓட்டம் பறக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. இந்த தீக்குருவியை போல யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி எரேமியா சொன்னார். என் குமாரத்தியாகிய ஜனமோ இந்த தீக்குருவியை போல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எரேமியா சொன்னார்.
ஆமாம், எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல, எப்படி இந்த தீக்குருவி அசுர வேகத்தில் ஓடுகிறதோ அதே போல தான் இந்த உலக வாழ்க்கையில் நீங்களும் நானும் உலக ஆதாயங்களை தேடுவதிலும் பொருள் ஈட்டுவதிலும் கண்மூடித்தனமாக என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம், தாறுமாறாக ஓடுறோம். ஏனென்றால் உலகம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் போட்டி மனப்பான்மை. இவ்வளோ நாளைக்குள்ள இதை சாதிக்கணும், இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஆங்காங்கே ஏற்படக்கூடிய சவால்கள் உலக மனிதர்களாகிய மற்றவர்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு உலக மேன்மைக்காக என்ன செய்கிறாங்க? கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஓடுற ஓட்டம் எதுக்கு இணையாக இருக்குது? பறப்பதற்கு சமானமாக இருக்கிறது. சரி, பெரியவங்க தான் வேலை, முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பாத்தியம், சொத்து சேகரிக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்க கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளோட நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோட சொல்லணும். கண்டிப்பாக ஒரு தகவல் சொல்லுகிறது, நம்முடைய இந்திய தேசத்தில் ஒவ்வொரு வருஷமும் 12ஆம் வகுப்பு முடித்த உடனே இந்திய அளவிலான இன்ஜினியரிங் கல்லூரிகளில், தேசிய அளவிலான இன்ஜினியரிங் கல்லூரிகளில் படிப்பதற்கு தேசிய அளவிலான தேர்வு நடத்தப்படுகிறது. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாமுக்கு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பிள்ளைங்க எழுதுகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறேன். 2022 வருஷத்தில் 9,05,590 பிள்ளைங்க எழுதுனாங்க. 9,05,590 சில்ட்ரன். அவ்வளவு பேர் எழுதுனதில் குவாலிஃபை ஆனது ஒன்லி 2,62,157 தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அப்பியர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அளவு கூட்டிகிட்டே போகுது. ஆனால் குவாலிஃபிகேஷன் என்னமோ ஒரே அளவில் தான் இருந்திருக்கு. பாருங்கள், 2,62,000, 2,51,000, 2,50,000 எல்லாமே அரௌண்ட் 2,50,000 ஒட்டி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 2 லட்சத்துக்கு அதிகமாக கூடிக்கொண்டே போகுது. 9 லட்சமாக இருந்துச்சு 22, 2023 அது 11 லட்சமாக மாறுகிறது, 2024 அது 14 லட்சத்தை தொடுகிறது. இதே நிலைமை நீடிச்சுன்னா 2025 ஒரு 17 லட்சத்துக்கு போயிடும். இவ்வளவு போட்டிகளுக்கு மத்தியில் வாய்ப்புகள் மிக கம்மியாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 14 லட்சம் எங்கே இருக்குது, 2,50,000 எங்கே இருக்குது? அவ்வளவு மாணவர்களில் சிறப்பான வாய்ப்பு கம்மியான நபருக்கு தான் கிடைக்கிறது. நீ இன்னும் ஓடு, இன்னும் அதிகமாக படிக்கணும், இன்னும் ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி மனப்பான்மையை கல்வி சார்ந்த துறைகள் இன்றைக்கு பயங்கரமாக ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உலகத்தின் பார்வை. வேதாகமம் என்ன சொல்கிறது பாருங்க. யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 25, 26 வசனங்களில் வாசிக்கிறோம். என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். அஞ்சற்காரர்னா யாரு? போஸ்ட்மேன். போஸ்ட் லெட்டர்ஸ் எவ்வளவு வேகமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, பயணிக்கிறதோ, அதை போல எங்களுடைய நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எதை பார்க்கறது இல்லையா? அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போய் கொண்டிருக்கிறது. அதே யோபு 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போம். நாடா பார்த்துருக்கீங்களா? இந்த ராட்டினத்தில் வச்சு நெய்வாங்கள்ல, இங்கேயும் இங்கேயும் அப்படி என்ன செய்யும்? வேகமாக அந்த தறி ஓடும். இந்த தறி நாடா நெய்கிறவன் கரத்தில் ஓடுவது போல எங்களுடைய வாழ்நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். பாருங்க, 2 வசனமும் அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறது. வேகமாக ஓடுறோம், எந்த நன்மையும் பார்க்கறது இல்லை, பரலோக நன்மைகளை. நம்பிக்கை இல்லாமல் எங்கள் வாழ்க்கை முடிந்து போகிறது என்று சொல்லி யோபு சொல்வதை பார்க்க முடிகிறது. யோசிச்சு பாருங்க,
நம்முடைய நாட்கள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போவதற்கும் நன்மையை காணாமல் பறந்து போவதற்குமா தேவன் நம்மை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தார்? நிச்சயமாக இல்லை. நாம் பரலோக நன்மையை காண வேண்டும், நாம் பரலோக நம்பிக்கையில் பங்கடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்மை இந்த உலகத்தில் சிருஷ்டித்ததற்கான பிரதானமான நோக்கம். ஆனால் உலகத்தின் செல்வாக்கின் நிமித்தமாக நம்முடைய நாட்கள் வேகமாக உலக மேன்மைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நாம் தேவனை நோக்கி செய்ய வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை இவ்வளவாக வஞ்சித்து கொண்டிருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி கருத்தோடு வேதத்தை திருப்பி பார்ப்போமானால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. மோசே ஜெபித்தார்ல, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி 90வது சங்கீதம் 12வது வசனத்தில் படிக்கிறோம். நம்முடைய ஜெபம் இதுவாகத்தான் இருக்கணும். மோசையை போல, ஆண்டவரே எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எபேசியர் 5:16 படிக்கிறோம்ல, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இதுதான் நம்முடைய ஜெபமாக, நம்முடைய வேண்டுதலாக இருக்க வேண்டும். நெருப்புக்கோழி ஓடுகிற ஓட்டம் பறப்பதற்கு சமானமாக இருப்பதை போல நம்முடைய வாழ்நாள் விருதாவான காரியங்களுக்காக, வீணான காரியங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டு நம்பிக்கை இழந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கற்று உணர வேண்டிய முதல் பாடம், நம்முடைய ஓட்டம் விருதாவாய் போய்விடாதபடி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டம், அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஓட்டம் நம்முடைய வாழ்வாக மாறுவதற்கு நாம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். இது நாம் கற்று உணர வேண்டிய முதல் பாடம். ரெண்டாவது பாடம் என்னன்னு சொன்னால், கருணையில்லா கடின உள்ளம் கொண்டது நெருப்புக்கோழி. கருணையில்லா கடின உள்ளம் கொண்டது நெருப்புக்கோழி. வசனம் 14 முதல் 16 வரை பாருங்களேன், நான் வாசிக்கிறேன். அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிபட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாயிருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் எப்படி இருக்குமா? விருதாவாய் இருக்கும். இந்த நெருப்புக்கோழி என்ன பண்ணுமா? முட்டையை இட்டு, ஒரு கோழி முட்டையிட்டு என்ன பண்ணும்? முட்டைகளை அடகாப்பதற்காக முட்டையின் மீது என்ன செய்யும்? பாதுகாப்பாக அமர்ந்து கொள்ளும். அது அனலுரைக்க வைத்து குஞ்சு பொறிச்சு அதை எவ்வளவு கருத்தோடு அது பராமரிக்கும். ஆனால் இந்த நெருப்புக்கோழி பாருங்க, முட்டையை வனாந்திரத்தில் ஒரு இடத்துல விட்டுட்டு மணலை போட்டு மூடி வச்சுட்டு அது பாட்டு ஓடி போயிருமா. அது யோசிக்கிறது இல்லை. அப்படி வச்சுட்டு போனால் அந்த முட்டை என்ன பண்ணும்? காலில் மிதிப்பட்டு உடஞ்சி போயிடும். காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் அது என்ன செய்யறது இல்லை. அந்த குஞ்செல்லாம் அதோட குஞ்சுன்னு அது யோசிக்கிறதே இல்லை. அது என்னமோ வேற யாரோடது. நான் சொன்னேன்ல, நெஞ்செழுத்தம் அப்படிங்கிறது. நெஞ்செழுத்தம்னா என்ன? தான் செய்யக்கூடிய செயலை பற்றியோ பிறரை பற்றியோ அது உண்டாக்கக்கூடிய விளைவை பற்றியோ கவலைப்படாத ஒரு அவலமான நிலைதான் இது நெஞ்செழுத்தம். இதுக்கு தன்னுடைய குஞ்சை பற்றி கவலை இல்லை. அந்த முட்டையை மணலில் போய் வச்சுட்டு போனால் அது காலில் மிதிப்பட்டு உடஞ்சி போயிருமே அப்படிங்கிற வருத்தம் இல்லை. அதனால் என்ன விளைவு வரும் அப்படிங்கிறதுலாம் அது என்ன செய்யலை, யோசிக்காத நெஞ்செழுத்தம் கொண்ட ஒரு பிராணியாக அது இருப்பதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. தம்பி அந்த ஸ்லைட் கொஞ்சம் போடுங்கம்மா. பாருங்க, அதுதான் வசனம் அழகா சொல்லுது. காலால் மிதிபட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறது இல்லை. வேதம் அழகா சொல்லுகிறது. இந்த கோழியோட முட்டைகளை குறித்து நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்கள், இந்த முட்டைகள் குஞ்சு பொரிப்பதற்கு 42 முதல் 46 நாட்கள் ஆகுமா. 42 முதல் 46 நாள் ஆகுமா. உலகிலே
பறவை இனங்களால் போடப்படுகிற முட்டைகளிலே இந்த முட்டை தான் மிகப்பெரிய முட்டையாம். கிட்டத்தட்ட 1.5 கிலோ எடை இருக்குமா. கிட்டத்தட்ட 1.5 கிலோ எடையுள்ள இந்த முட்டை பொரிப்பதற்கு 1.5 மாதம் ஆகுது. 1.5 மாதம் மணலுக்குள்ளே ஒரு இடத்துல அது பாட்டு மூடி இருந்துச்சுன்னு சொன்னால் அது பாதுகாப்பாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். மணலில் அது பாட்டு வச்சுட்டு போயிடுச்சு. 1.5 மாத காலம் அளவும் அந்த முட்டை பாதுகாப்பாக இருக்க முடியுமா? பாதுகாப்புக்கு நிச்சயமே கிடையாது. இந்த தீக்குருவி இவ்வளவு நெஞ்செழுத்தத்தோடு அது பொறுப்பில்லாமல் அக்கறை இல்லாமல் தூக்கி போட்டு போனாலும் கூட காக்கைகளை போஷிக்கிற தேவன், காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் அளிக்கிற தேவன் இந்த நெருப்புக்கோழியின் குஞ்சுகளையும் பராமரிக்கிறார். எப்படி? சூரிய ஒளியின் மூலமாக மணலுக்கு என்ன கிடைக்குது? வெப்பம் கொடுக்கப்படுகிறது. அந்த வெப்பத்தின் அனலினால் குஞ்சு என்ன செய்கிறது? பொரித்து வெளிவருவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எவ்வளவு தயவாக இந்த குருவிக்கு அந்த நெஞ்செழுத்தத்தினால் அது என்ன செய்யலை, அது பாட்டு ஏனோ தானோ என்று இருந்தாலும் கூட தேவன் அப்படி இருப்பதில்லை. எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய குணம் எப்படி இருக்குது? பிறரை பற்றி நம்ம கவலைப்படுறோமா? யாரை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி உலகம் அப்படி தான் சொல்லிக் கொடு. யாரை பற்றி யோசிக்காத, உனக்கு வேணா நீ செஞ்சுக்க. மற்றவங்களுக்கு அது நன்மையோ கெட்டதோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன். இதுதான் இன்றைக்கு உலகம் கற்றுத்தரக்கூடிய பாடம். பிறரை பற்றி நாம் கவனம் கொள்கிறோமா? மற்றவர்களுடைய நலனில் நாம் அக்கறை செலுத்துகிறோமா? வேதம் சொல்லுகிறதில்ல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. படிக்கிறோம்ல, இந்த குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் செய்யக்கூடிய செயல் பிறருக்கு என்ன பாதகத்தை உண்டு பண்ணும்? ஒருவேளை எனக்கு சாதகமாக இருக்கிறது என்பது அல்ல, பிறருக்கு என்ன பாதகத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நாம் யோசிக்கிறோமா? நெருப்புக்கோழி இதெல்லாம் என்ன செய்யறதில்ல, யோசிப்பதே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அது பிறருக்காக அல்ல, தன்னுடைய குஞ்சை குறித்து அதை என்ன செய்யறதில்ல, கவலைப்படாத அக்கறை காட்டாத ஒரு உயிரினமாக இருப்பதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. என்ன பாடத்தை இது கற்றுக் கொடுக்கிறது நமக்கு? பொதுவாக எல்லா பறவை இனங்களும் முட்டை எங்கே வைக்கும் சொல்லுங்கள்? எல்லா பறவை இனங்களும் முட்டை எங்கே வைக்கும்? ரோட்லையா? ரோட்டில் வைக்குமா? கூட்டில் வைக்குமா? கூட்டில் தான் வைக்கும். எல்லா பறவை இனங்களும் முட்டையை கூட்டில் வைக்கும். இது மாத்திரம் தான் ரோட்டில் வைக்குது. பறவைகளில் குஞ்சுகளையும் முட்டைகளையும் கூட்டில் பாதுகாப்பாக வைக்கிறது. ஆனால் தீக்குருவி அழிவுக்கு நேராக வைத்து விட்டு செல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், தீக்குருவி ஒரு பெற்றோர் ஸ்தானத்தை குறிக்கிறது. முட்டைகள் அவைகளுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. நாம் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக வைத்து வளர்க்கிறோமா? அல்லது அவர்கள் விரும்பிய இடத்துல, அவர்கள் இஷ்டப்பட்ட இடத்திற்கு போகவும் இஷ்டப்பட்டதை அனுபவிக்குமோ விட்டு வளர்க்கிறோமா? முக்கியமான ஒரு கேள்வி. வேதம் அழகா சொல்லுது, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நீதிமொழிகள் 29:15 படிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, தீக்கோழி இஷ்டத்துக்கு தரையில் முட்டையை போட்டு போயிடுச்சு. தரையில் போட்ட முட்டைக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? ஆபத்து இருக்கிறது. ஒன்று காலில் பட்டு உடையும், இல்லைன்னா மிருகங்களால் மிதிப்பட்டு உடையும். அதே போல தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையும், ஏனோ தானோ என்கிற சூழலுக்கு நேராக அனுப்பப்பட்ட பிள்ளைகளும் ஆபத்திற்கு நேராகத்தான் அனுப்பப்படுகிறார்கள். முட்டைக்கு யாரால் ஆபத்து இருந்துச்சு? மிருகங்களால. மிருகத்தின் காலடியில் ஆபத்து இருந்ததை போல இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைகளுக்கும் பூமி மிருகம், கடல் மிருகம் அப்படின்னு சொல்லி சாத்தானின் ஏதுகரங்கள் என்று சொல்லி படிக்கிறோமே. கள்ள தீர்க்கதரிசி, பொய் போதகம், உலக ஆசை, உலக வஞ்சனை என்கிற ஏதுகரங்கள் மூலமாக பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. முட்டை காலில் உடைபடுவது போல பிசாசு, வஞ்சகன் என்ன செய்கிறான்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து போடக்கூடியவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். நாம் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், முட்டை பாதுகாப்பாக கூட்டில் இருக்கா? 84வது சங்கீதத்தில் படிக்கிறோம்ல, என் ராஜாவும் என் தேவனுமாகிய கர்த்தாவே,
உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு கூடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்களா? யோபுவின் குடும்பம் எப்படியாக தேவனுடைய பாதுகாப்பிற்குள்ளாக இருந்ததோ அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான கேள்வி. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய நலன்களில் கருணை உள்ளவர்களாக, அவருடைய காரியங்களில் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு பெரிய கேள்வி நெருப்பு கோழியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்று உணர முடிவதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இன்னொரு பாடத்தை நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அது என்ன வீடு கட்டுறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. எல்லா வீடு கட்டுற இடத்துலையும் இந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இது வெளிப்புறமாக நாம் கட்டக்கூடிய வீட்டை மாத்திரம் குறிக்கல, குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய அனுபவத்தையும் கொடுக்கிறது. பிள்ளைகள் பெறுறாங்க பாருங்க, பிள்ளை பெற்று வளர்க்கக்கூடிய இந்த அனுபவமும் வீடு கட்டப்படக்கூடிய அனுபவத்திற்கு ஒத்ததாகத்தான் இருக்கிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. சாராள் ஆபிரகாமிடம் ஒரு காரியம் சொல்றாங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லை. ஆபிரகாமை பார்த்து சாராள் சொன்னாங்க, என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். ஒரு குழந்தை பாக்கியம் அவள் மூலம் எனக்கு கிடைக்கும். அதுதான் என்ன அர்த்தம்? வீடு கட்டப்படுறது. அப்ப சொல்லுங்க, குழந்தை பிறப்புங்கிறது எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? வீடு கட்டப்படுவதற்கு. இப்ப கேள்வி என்னன்னா, வீடு மணல் மேல கட்டப்பட்டிருக்கா, பாறை மேல கட்டப்பட்டிருக்கா? படிக்கணும்ல. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவனை மணல் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நெருப்பு கோழி தான் வீடு, அதாவது அதோட குஞ்சு எங்கே கட்டுச்சு? எங்கே கட்டி வச்சது? மணல் மீது கட்டி வைத்து சென்றது. அது ஒரு புத்தியான வேலையா? புத்தி இல்லாத வேலை. இப்போ கிறிஸ்தவ குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது கட்டப்படுகிறதா, அல்லது தீக்குருவி மணல் மீது தன்னுடைய முட்டையை இட்டு வைத்து சென்றதை போல உலக ஞானத்தின் அடிப்படையிலும், உலக தத்துவங்களின் அடிப்படையிலும், உலக போதனைகளின் அடிப்படையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கான அஸ்திபாரங்கள் கட்டப்படுகிறதா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? யோசித்து பார்க்க வேண்டும். 2 பாடத்தை படித்தோம். முதலாவது, ஓட்டம் பறப்பதற்கு சமானம். 2வது, கருணை இல்லாத கடின உள்ளம் கொண்ட தீக்குருவி என்று படித்தோம். கடைசி பாடம் என்னன்னு சொன்னால், அழகும் அறிவும் ஒன்றாக பயணிப்பது இல்லை. அழகும் அறிவும் ஒன்றாக பயணிப்பதில்லை. ஒரு சின்ன நகைச்சுவை கதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பிரபல தத்துவ ஞானியான சாக்ரடீஸ்ட்டை போய் ஒரு நல்ல அழகான பெண்மணி கேட்டாங்களாம், நாம் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே, என்னை போல் அழகுலையும் உங்களை போல் அறிவுலையும் ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அழகும் அறிவும் ஒன்றா சேர்ந்தா. அவர் சொன்னாரா, ஒருவேளை ஏன் அழகுலையும் உங்கள் அறிவுலையும் பிறந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரா? நகைச்சுவையாக கேட்டார். அழகும் அறிவும் ஒருபோது என்ன செய்வதில்லை? ஒன்றாக பயணிப்பது இல்லை. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? 13வது வசனத்தை வாசிப்போமே. மறுபடியும் வாசிப்போம். தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அதே வசனம். இந்த வசனத்தை தம்பி கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிள்லேருந்து போடுங்க பார்ப்போம். இதே வசனத்தை நீ இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாரை அப்படின்னு குறிப்பிடப்பட்ட இடத்துல பீகாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆங்கில வேதாகமத்தில் யோபுவின் புத்தகம் 39வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கோம். தமிழ் வேதாகமும் நாரை என்று சொல்லுகிறது,
ஆங்கில வேதாகமம் மயில் என்று குறிப்பிடுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? நான் வாசி காட்டுறேன். கேவஸ் thou the goodly wings into the peacocks, or wings and feathers unto the ostrich என்று ஆங்கில வேதாகமம் சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இப்போ சொல்லுங்க, மயில் அப்படின்னு சொன்னால் அதோட பியூட்டி என்ன? தோகை, விங்ஸ் அப்படிதானே, ரெக்கை தான் அதற்கு அழகு. சொல்லப்போனால் இன்ஃபேக்ட் அது ஒரு பெருமையின் அடையாளமாக கூட சொல்லலாம். இப்போ வேதம் சொல்கிற அடிப்படையில் பார்த்தா, நீங்கள் இந்த நாரை அப்படிங்கிற இடத்துல மயில் அப்படின்னு போட்டு வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் மயில் தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ அப்படின்னு யோசித்து பார்த்தா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மயிலை போல அழகான ரெக்கைகள் உடைய ஒரு பறவை இனமாக இது இருக்கிறதாம். அழகு இருந்தால்தான் அல்டிமேட்டாக என்ன வந்துடும்? அகம்பாவம், ஆணவம் வந்துவிடுமே. இந்த நெருப்பு கோழியுடைய தோகை இப்படியாக, அதாவது அதனுடைய ரெக்கை இப்படியாக ஒப்பிடப்படுகிறது. 18வது வசனம் இந்த உயிரினத்தோட மேட்டிமையை அழகாக சுட்டி காட்டுகிறது. 18வது வசனத்தை பாருங்க. அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனை என்ன செய்யுமா? அலட்சியம் பண்ணும். அதோட குணம் என்ன? மேலே போகும்போது நீலாம் ஒன்றுமே இல்லைடா. மனுஷங்களை அப்படி தானே, மேலே போகும்போது கீழே இருக்கவங்களாம் காலால் தள்ளி விட்டு போவாங்களாம். ஐ மீன் பதவி வர வர என்ன செய்வாங்களாம்? தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. அவங்களை ஏளனமாக பார்ப்பதும் எள்ளி நகையாடுவதும் மனிதர்களின் சுபாவத்தில் ஒரு பகுதியாக இன்னைக்கு மாறிடுச்சு. இதே சுபாவம் அந்த நெருப்பு கோழிட்டு இருக்குதான். சட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் குதிரை மேலே இருக்கவனையும் நீ எல்லாம் என்ன, நீ ஓடுவ, நான் என்ன செய்ய போகிறேன், பறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எள்ளி நகையாடுவதாக சொல்வதை பார்க்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். சட்டை விரித்து எழும்பி கர்வத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது யாருடைய குணம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்கள். சட்டை விரித்து எழும்பி சட்டை விரித்து யாரெல்லாம் வருவா? யாரை குறித்து வேதாகமம் இப்படியெல்லாம் சொல்லுகிறது? ஒரு சில வசனங்களை படித்து பார்க்கலாமே. வானத்துக்கு ஏறுவேன், மேலே எந்திக்கிறது. நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். சட்டை விரித்து எழும்பக்கூடிய அனுபவம் பிசாசின் குணத்தை அங்கு அழகாக சுட்டி காட்டுது. தானியேல் 9:27 படிக்கிறோம். அந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தோட அந்த ஒரு பகுதியில் அழகாக இருக்கும். தானியேல் 9:27, அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அது என்ன அருவருப்பு? பெருமை தாங்க. கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தணும் என்று நினைத்த அவனுடைய பெருமை என்கிற அருவருப்பான செட்டை. அப்போ இந்த தீக்குருவிக்கும் அந்த அருவருப்பான பெருமையை கொண்டு வந்தது எது என்று சொன்னால் அதோட செட்டை என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை, யோசிச்சு பாருங்களேன். முட்டையை பாதுகாக்க வேண்டியது யாரோட வேலை? குருவி, தீக்குருவியோட வேலை. அது ரோட்டில் போட்டு போயிடுச்சு. இதே மாதிரி தான் அதோட குணத்தையும் பிசாசோட குணத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. முதல் குணம் செட்டை விரித்து எழும்பக்கூடிய அந்த அருவருப்பு என்கிற பெருமைன்னு பார்த்தோம். ரெண்டாவது குணம் சொல்கிறோம் பாருங்க. முட்டையை காப்பாற்ற வேண்டியது, பராமரிக்க வேண்டியது, பாதுகாக்கக்கூடிய வேலை தீக்குருவியாகிய நெருப்பு கோழியோட வேலை. ஆனால் அதை செய்யாமல் அது பாட்டு நெஞ்செழுத்தத்தோட கிளம்பி போயிடுச்சு. அதே போல தான் ஆதியில் ஆண்டவர் உலகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக பிசாசை எதுக்காக அவர், லூசிபரை, பிசாசு என்று அவன் சொல்லப்படுவதற்கு முன்பாக லூசிபராக இருந்த பொழுது எதற்காக அவனை உண்டாக்கினாரா? நீ பாதுகாப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், பாதுகாப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப்பாகிய அவனே, பாதுகாக்க வேண்டியவனே இன்றைக்கு அழிப்பவனாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். நெருப்பு கோழியோட வாழ்க்கை அப்படியே யாரோட குணத்தை சுட்டி காட்டுது? பிசாசின் குணத்தை சுட்டி காட்டுவதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நான் சொன்னேன், அழகும் அறிவும் ஒன்றாக பயணிப்பது இல்லை. வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 31:30, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நல்லா யோசிச்சு பாருங்க. சௌந்தரியம், அழகு, வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ என்ன அர்த்தம்?
அழகும் சௌந்தரியமும் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? அறிவு இருக்காது. என்ன செய்யாது? அறிவு இருக்காது. இப்போ பாருங்க, இந்த தீக்கோழிக்கு அதோட இறக்கை ஒரு அழகு, ஒரு மேட்டிமையை கொண்டு வந்துச்சு. அதனால் அதுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, 17வது வசனம். தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார் என்று சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அழகான ரெக்கையை அடித்து உயர எழும்பும்போது தோன்றக்கூடிய ஆணவம் அதற்கு எதை விலக்கி வைத்தது? அறிவை விலக்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான ஆண்டவர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவன் ஒருவேளை என்னை மேன்மைப்படுத்துகிறார். அப்படி மேன்மைப்படுத்தும் போது நான் எனக்கு கீழாக இருக்கிறவர்களை எவ்வாறு பார்க்கிறேன்? எனக்குள்ளாக மேன்மையாக போக போக நான் தாழ்மைப்படுகிறேனா, அல்லது பிறரை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு இயல்பு எனக்குள்ளாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய செய்தியோட நிறைவு பகுதிக்கு நான் வந்துட்டேன். ஒரு காரியத்தை சொல்லி செய்தியை நிறைவு செய்வோம். ரெக்கை மூடி சிறகுகளின் கீழ் முட்டையையும் குஞ்சுகளையும் காப்பாற்றுவதற்கு பதிலாக வனாந்திரத்தில் விட்டுவிட்டது நெருப்புக்கோழி. ஆனால் இன்னொரு பக்கம், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்வது போல உங்களை எத்தனை தரமோ நான் கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்லை, யோசிச்சு பாருங்க. ரெண்டு அப்படி கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் பாபிலோன் அப்படிங்கிற அருவருப்பான செட்டைகளை உடைய கடின உள்ளம் கொண்ட தாய் அவளுடைய பிள்ளைகளை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறாள், தீக்கோழிய மாதிரி. இன்னொரு பக்கம் கருணை உள்ளம் கொண்ட நம் தகப்பன் செட்டை நிழலில் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். நம்ம யாருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம்? கருணை உள்ளம் கொண்ட தகப்பன் நம்மை கூவி அழைக்கும் போது அவருடைய செட்டைகளின் நிழலில் சென்று பாதுகாப்பாக இருக்க போகிறோமா? கடின உள்ளம் கொண்ட அருவருப்பான செட்டைகளை உடைய அந்த பாபிலோன் என்கிற கள்ள போதக உலக வஞ்சக வலைக்குள்ளாக அழிவை தேடி போக போகிறோமா? நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நெருப்பு கோழிக்கு ஒப்புமையாக சாத்தான் இருக்கிறான். இந்த நெருப்பு கோழி ஒரு நாள் நெருப்பில் இடப்பட போகிற கோழியாக மாறப்போகிறது. என்னங்க நெருப்பில் இடப்பட்ட கோழி? நாங்கள்லாம் போகிற வழியில் கிரில் சிக்கன் தான் நெருப்பில் விட்டு அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. நான் அந்த கோழியை சொல்ல வரல. இன்றைக்கு இருக்கக்கூடிய சாத்தான் ஒரு நாளில் நெருப்பில் அழிபடக்கூடிய ஒரு கோழியை போல் என்ன செய்ய போகிறான்? மாறப்போகிறான். அவன் மாத்திரமல்ல, அவனோடு உள்ள குரூரமான குருவிகள் யாராக இருந்தாலும் அந்த நெருப்பிற்கு தான் என்ன செய்ய போகிறாங்க? இரையாக போகிறாங்க. நாம் அந்த தீக்குருவியின் குரூர குணத்திற்கு தப்பி இரட்சகரின் அன்பான செட்டைகளின் நிழலில் என்ன செய்வோம்? தஞ்சம் புகும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். சர்வ வல்லமையும் மகிமையும் நிறைந்த தேவனே அப்பா, நன்றியோடு கூட இந்த ஓய்வு நாளின் சாயந்தர வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இம்மட்டும் சுகத்தோடும் பலத்தோடும் கூட பாதுகாத்து கடந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபையினால் எங்களை போஷித்து இந்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்தில் கூடவும் உமக்கு ஏற்ற வசனங்களை தியானிக்கவும் உமக்கு உகந்த பாடல்களை பாடவும் நீர் செய்த மகத்தான கிருபைக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் நீர் காத்து வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் கூடாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் கூட நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. அவர்கள் என்ன காரணத்துக்காக தடைப்பட்டார்களோ அதை நீர் அறிவீர். நான் தான் இந்த ஆலயத்திலே வந்து உடைய சமூகத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் அந்த பிள்ளைகளுக்கு தந்து உடைய கிருபையினால் நீர் அவர்களை போஷித்து வழி நடத்தியருளுமாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். அதான் இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனத்தையும் கூட உடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் ராஜா. அவைகளை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் பதித்து நாங்கள் உலகத்துக்காக ஓடுகிறவர்களாய் அல்ல, உம்மை நோக்கி ஓடுகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் வாழ நீர் எங்களை பலப்படுத்தி அருளுமாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்கள் சுய புத்தியை நாங்கள் சாராதபடி வேதத்திலே நாங்கள் வாழ நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உடைய நாமத்துக்கு மகிமையாய் ஒவ்வொரு நாளும் வாழ உடைய பலத்தினாலே நீர் எங்களை இடைக்கட்டி அருளுமாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். வருகிற வாரத்தை உடைய அன்பு பாதங்களிலே வைக்கிறோம் ராஜா. உலகத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். நாங்கள் உலகத்தோடு உலகமாய் போய்விடாதபடி
உடைய நாமத்துக்கு மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய எல்லா பலத்தையும் நீர் பரத்திலிருந்து உடைய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு தந்து உடைய நாமத்துக்கு மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க நான் தான் நீர் கிருபை பாராட்டி அருள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் கெஞ்சி கேட்கிறவங்கள் பரம தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.